கோவை புதூர் பகுதியில் விவேகானந்தர் இளைஞர் பொதுநல மன்றம் சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழாவின் ஒரு பகுதியாக 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சிகள், தனியார் அமைப்புகள், குடியிருப்பு நல சங்கங்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. கோவை மாநகரில் 772 இடங்களில் பல்வேறு அமைப்புகள் சார்பில் விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கோவை சாய்பாபா காலனி அருகே உள்ள புதூர் 8வது வீதியில் விவேகானந்தர் இளைஞர் நல மன்றம் சார்பில் 28வது ஆண்டாக விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது. இந்துக்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஆகிய 3 மதத்தவர் இணைந்து இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை இப்பகுதி மக்கள் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றனர். இவ்வாண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு 8 அடி உயர விநாயகர் சிலை அமைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. 2வது நாளான நேற்று 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. 1008 சக்தி முழக்கங்களுடன் இந்த திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவிளக்கு பூஜையை கோவை ரத்தனபுரி கருமாரியம்மன் கோவில் மகளிர் குழுவினர் நடத்தி கொடுத்தனர். திருவிளக்கு பூஜைக்கு பின்னர் நடைபெற்ற தீபாராதனை நிகழ்ச்சியில் பாஜகவின் தேசிய மகளிர் அணி செயலாளரும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு அப்பகுதி மக்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட அன்னதானத்தை அவர் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் இந்து முன்னணி, விவேகானந்தர் இளைஞர் பேரவை உள்ளிட்ட அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பழனியப்பன், குப்புசாமி, சம்பத், ஜோசப், சரவணன், கிருஷ்ணா, ஜீவா, ராஜா, சசி ஆனந்த், காமராஜ் ஆகியோர் செய்திருந்தனர்.